ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா நம்ம பாலாப்பழம் முடுங்கிறக்காண்டி வந்திருக்கோம் நண்பர்களே. பாலாப்பழம் அது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா 2 பழம் அந்த மரத்தில் பறிக்கலாம்னு வந்தோம். பார்த்திங்கன்னா 2 பழம் தான் இருக்குது. சரி, நிறையா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கோம். இந்தரா உனக்கு பாருங்க, சரிதா? உங்களுக்கு இந்த பழம் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். போன வாட்டி நான் ஒரு மரத்தில் ஏறி நிறையா பறித்தோம். ஆனால் இந்த வாட்டி அந்த மரத்தில் காய்க்கவே இல்லை, பிஞ்சே காணும். சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றது வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா உள்ளே போய் பார்ப்போம். நிறையா மரம் நிற்கிது, பழுத்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நிறையா பறிப்பாங்க. நண்பர்களே, அடுத்த ஒரு மரத்தை தேடி வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா வண்டிங்களே ரவுண்டு அடிக்கிற மாதிரிங்க. ஏன்னா அந்த பழம் ரொம்ப ரேர் மக்களே, மாதிரி கிடைக்க மாட்டேங்குது. பழம் இருக்கா? நண்பர்களே, பழம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்ப்போம். இருக்கா? வர பூச்சியா? பழம் தானே? பழம் தான், ஆனால் லைட்டாக பூச்சி தின்றுச்சு. கொடுங்க. இந்த பாருங்க, பூச்சி தின்னு போச்சு. ஆமாம், நல்ல பழம் சாருங்க. மஞ்சேன்னு இருக்கும். அது வெயில் கிளார் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். இது அங்கிட்ட ஒரு மரம் பார்த்தேன்டா வரும்போது ரிட்டன். பாலை மரத்துலேயே பாலப்பழம் பிடுங்குவோம். வா கம்பு எடுத்துகிட்டு வாரியா? நண்பர்களே, இந்த மரம் நல்லா நீளமாக பழம் இருந்துச்சு. போன மரத்தில் சின்ன மரத்தில் 2-3 பழம் தான் இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வளமாக இருக்குது. கடற்கரை கம்பு நமக்குன்னே கிடக்கிற கம்பு. இது உனக்கு எட்டாதராது. இரு, நான் கம்பு எடுத்து தட்டி விடுறேன். தட்டினா முள்ளுக்கில் விழுந்துடுறேன். நான் கீழே பார்த்தீங்கன்னா முள்ளு. ஒரு சின்ன பழம்தான், ஆனால் அது இவ்வளோ ரிஸ்க்காக இருக்குது. அடுத்த மரத்தில் போய் ஏறுவோம். வா, எட்டாவது. வாடா கம்பை வச்சுக்க. இதை வச்சு தட்டி விடு. விழுகலை இல்லை, வேற சாதட்டு அந்த வந்துச்சா, பறந்து வந்துருச்சா அந்த கணக்கில். நண்பர்களே, இதுதான் இந்த பழம், வாழைப்பழம். எவ்வளோ நீளமாக இருக்கும் பார்த்தியா? சரி வா, ஒரு மரத்துக்கு ஒன்று. அந்த பழம் அங்கே அத்தனைட்டியா? அது கீழே போட்டேன், பூச்சி தின்றுச்சு. சரி வா போமா. நண்பர்களே, அடுத்த மரத்தை நோக்கி போயிட்டுருக்கான். அதில் பார்ப்போமா? பார்ப்போம். அந்த இருக்கு பாருங்க மக்களே, அந்த மரத்தை தான் இப்போ பார்க்க போகிறோம் அடுத்ததாக. ஏன் கரெக்டாக இங்கே நிப்பாட்டுறோம்னா, போன வாட்டி அங்கே தான் பறித்தோம். அதனால அந்தந்த மரத்தை பார்த்து நிப்பாட்டு இருந்துச்சுன்னா பறிச்சுட்டு போவோம், இல்லைன்னா அப்படி போக வேண்டியது. வாங்க போவோம். அந்த இருக்கியா? அதில் பழம் இருக்கியா? அந்த மஞ்சள் கலரில் தெரியுது. ஆனால் பழமா என்னன்னு தெரியல, மஞ்சள் கலரில் தெரியுது. இதெல்லாம் பழுத்து போயிருக்குங்களா மக்கள்? இதில் தான் போன வாட்டி நிறையா பறிச்சேன், தெரியுமா? தெரியாது. நீண்ட வரல, அப்புறம் எப்படி தெரியும்? அதனால தான் தெரியாது சொன்னேன். காணவில்லை, ஒன்றும் இல்லை. நண்பர்களே, அடுத்த ஒரு மரத்தை தேடி வந்திருக்கோம். இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழம் பார்த்தேன். இந்த தெரியுதாரு, இந்த கேமரா மட்டும் முடிவே வந்து தெரியுதா? தெரியுது. இந்த இடத்துல தெரியுது. இது எவ்வளோ குண்டா இருக்குமே, கொண்டு பழம். ஏன்னா ஒரு மரத்துக்கு ஒரு பழம் தானே, என்னடா பண்ணுறது? சொல்லி வச்ச மாதிரி அங்கே பார்த்து இந்த அந்த வாதில் இருக்குது. இந்த வாதில் இருக்கு, அது அதுதான். இங்கே காங்க, சரிதா? கொடுங்க வா. அப்படிங்க. அது பக்கத்தில் இன்னொன்று இருக்குடா. இந்த 2 பழம் இன்னமும் தனச்சோம்னா இருக்குங்களா? நண்பர்களே, மொத்தமாக இந்த மரத்தில் நமக்கு 3 பழங்கள் கிடச்சிருக்கு. 3 பழங்கள் இன்னும் இருக்கும்டா, பார்ப்போம்டா. மேலே தனச்சோம்னா தெரியும் இல்லையா? இல்லை, கட் பண்ணிக்க. அங்கே அடுத்த மரத்துக்கு போவோம். நண்பர்களே, இப்போ பிடுங்கின 3 பழத்தையும் பங்கு போட்டு சாப்பிட போகிறோம். எனக்கு 1, உனக்கு 2. சரி, ஓகே, டன். இருந்தாலும் பரவாயில்ல, மீன் எடுத்துன்னு வச்சுக்க வச்சுக்க.
வாடா அந்த மட்டும் போகும்டா, நிறையா இருக்கும்டா. நம்பிக்கை தான்டா வாழ்க்கை. இந்த டைலாக் நான் தான் சொல்லிட்டேன். நண்பர்களே ஒரு ரவுண்டில் சுற்றிக்கிட்டே வரான். அங்கே உள்ளக்கு போய் பார்ப்போம். கண்டிப்பாக நிறையா பிடிக்கிறான், சாப்பிட்றோம். ஆமாம், வாங்க போவோம். பார்த்திங்கன்னா வந்து நம்ம பத்தைக்கு உள்ளுக்கு வந்துட்டோம். இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு கோயில் பத்தை. இந்த சுற்றி தான் பார்த்திங்கன்னா பாலை மரம் நிறையா இருக்கும். அந்த பத்தையை பார்த்திங்கன்னா பாலை மரத்தில் தான் நிறையா இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கானுங்களே கோயிலுக்குள்ளே. போன தடவை சாமி கும்பிட வரும்போது உள்ளே ஒரு மரத்தில் வந்து நிறையா பழத்து இருந்துச்சு. சரி இன்றைக்கி அரைத்தான் பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பார்த்தீங்களா, இதை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து நம்ம இன்னொரு சேனலில் போட்டிருக்கோம். சேனல் நேம் பார்த்திங்கன்னா வந்து கணேஷ் ட்ராவல் லைஃப்னு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலை பற்றி ஃபுல்லாக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருப்போம். அதை பார்க்கலைன்னா பாருங்கள். சேனல் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மரம் தான் இங்கே இருக்குது, உள்ளே இருக்குது, கோயிலுக்கு பின்னாடி இருக்குது. இந்த மரத்தில் இது பூராமே பாலை மரம் தான் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா மரமுமே பாலை மரம் தான். சுற்றி இதில் தான் எந்த பழமே காணும்டா. இன்னொன்னா நாங்கள் வந்து பையாக பறிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா காணும். இப்போ ஒரு கை பறிக்கிறதுக்கே சிரமம். இப்போ ஒரு பழம் பறிக்கிறதுக்கே இங்கே இதுவாக இருக்குது. ஒரு மரத்துக்கு ஒரு பழம் தான் இருக்குது. வரும்போது பார்த்துருப்பீங்கல்ல, ஒவ்வொரு பழமாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, பறிக்கு அருமையான கோயில் நண்பர்களே. ஐயனார் கோயில். அந்த மரத்துலேயே பார்த்தேன் போன தடவை. வாங்க அங்கே போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படியே சும்மா ஒரு வியூ காமிச்சிட்றேன், அப்படி பாருங்கள். அது இப்போம்மா அந்த மாதிரிலாம் இல்லையாடா? இதில் ஆரம்பிச்சா வளருது கொட்டிடுச்சா? அடைச்ச இருக்குடா இந்த மேலே பாரு. இந்த கேமரா போய் இந்த கேமரா போய் அதுதான் இங்கே வரு. இங்கே பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அறப்பழம் நண்பர்களே, சூப்பராக 2 பழம் மக்களே. இந்த அதெல்லாம் பாரு. என்னடா முள்ளு குத்திச்சியா? முள்ளு குத்திச்சா பிடுங்கு. எப்படி இங்கே வர பழத்தை போடுறா. அதே பழம் மக்களே. பழம் மக்களே. ஐயோ பழம் மக்களே, செம்ம பழம் முன்னாடி இந்த இருக்காரு. அதே பொண்ணோட பார்த்தேன், நிறையா காய் காய்ச்சிருந்துச்சு. ஆனால் பழுக்கலை. சரி அதான் நீக்கிட்டு சந்தேகத்துலேயே வந்து இருக்குமான்னு இங்கே வரங்க. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம பழம் இருக்குது. கீழே மேலே இருக்குமா? செம்ம பழம் இருக்குது மேலே. ஏறினோம்னா அன்றைக்கி பிடிங்கிடலாம். அன்றைக்கி ஒரு பை. உங்களுக்கு என்ன சொல்லுங்கள், தரமாட்டோம். பாருங்க. இங்கே வாங்க. எவ்வளோ பழம் பண்ணிக்கலாம்? 6 பழம். அது 6 இல்லை, 6 தான். மேலே ஏறுவோமா? மேலே போய் ஏறினா நிறையா பழம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். கீழே நமக்கு இவ்வளோ இது இருக்குது. கீழே நமக்கு நிறைய பழம் இருக்குது. இங்கே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் மக்களே. உங்கள் ஊரில் இருந்தால் பறிச்சு அது என்னென்னா வாயெல்லாம் பிசு பிசுன்னு கொட்டும். அவ்வளோதான். அது ஒரே ஒரு பிரச்சனை, பால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏறுவோமா? பை வச்சுருக்கியா? இல்லையே. பறிச்சு எதில் போடுவா? பறிச்சு வாய்க்கில் போட வேண்டிய. பறிச்சு வாய்க்கில் போட்டு வேண்டியா? நண்பர்களே, பார்த்திங்கன்னா நாங்கள் மேலே ஏறி பறிக்க போகிறோம். மேலே ஏறினா நிறையா பறிக்கலாம்னு தோணுச்சு. மேலே ஏறி பார்ப்போமா? பாடு தான் வாய் உரம் ஒட்டுதுறேன். முன்னால் முடியும். ஏறு முசுறு இருக்கியா? முசுரா? எறும்பு இதெல்லாம் ஒன்று பண்ணாரா? ஒன்று பண்ணா ஏறு. ஒன்று பண்ணாரு ஏறு. மாரியா? வந்தா நண்பர்களே, மரத்துக்குள்ளே ஏறியாச்சு. இந்த மேலே போய்ட்டு நான் கொஞ்சம் ஏறிக்கிறேன். மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். கீழே இருக்கியா? பழம் இருக்குடா, வாடா. முசுலாம் இருக்கு, கடிக்காதடா, வாடா. ஏற முடியலையா? ஏடா துணூண்டு மரத்தில் ஏற முடியலைங்கிற. கால் வழுக்குதியா? சரி நண்பர்களே, கொஞ்சம் வாட்டம் சரியில்லாமல் இருக்குது. மேலே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். எதை போட்டு போகிறேன்னு தெரியலையா? நான் வந்து வேகமாக ஏறி வந்துட்டேன். மரத்தில் பழம் வந்து தனவுல தான்டா இருக்குது. மேலே உச்சியில் இல்லைடோய். வாது தீனு தனிஞ்சு போகுதுல்ல, அதில் மட்டும்தான் பழம் இருக்குது. ஓ
கீழே இறங்கிடவா? வந்ததுக்கு நான் 2 3 பழம் பறிச்சுட்டு யாருவேன். நண்பர்களே மேலே வந்தோன்னே ஒரு பழத்தை பார்த்துட்டேன் நண்பர்களே. இந்த அங்கே ஒரு பழம் இருக்குது, பறிக்க போகிறோம். மேலே அணில் கூடு இருக்குடா. அணில் கூடு தான் இருக்குது, அணில் இருக்கானு தெரியல. இதுக்கு நேரம் அணில் கூடு இருக்குது. 2 பழம் இருக்குது. இந்த இருங்க 2 பழம் பறிச்சாச்சு. அணில் கூடு இருக்குது, பார்ப்போமா? பார்க்கவா? குஞ்சு இருக்காம. அணில் இறங்கிருக்கா? இதுக்கு வேண்டாம் இருந்து ஓடணுச்சு. இப்போ அப்போ குஞ்சு இருக்கும்ல? முகட்டலியா? குஞ்சு இருக்கானு தெரியலடா. பப்பி, ஆனால் அணில் பப்பி மாதிரி தான்டா இருக்குது. சரி போயிட்டு போகணும், நம்ம எதுவும் தோணும் நோண்ட வேண்டாம். ஓடி பார்த்தியா இல்லையா? நான் வேறு இறங்கி ஓடணுன்னா குஞ்சு தான் இறங்கி ஓடிச்சுன்னு பார்த்தேன். எலிக்குட்டி நண்பர்களே, இந்த தெரியுது பாருங்க பழம்பழம் தெரியுதா உங்களுக்கு? நல்லா சூப்பராக இருக்குது பழம்பழம். இந்த பாருங்க நிறையா பழம் இருக்குடா. மொத்த கையில் வச்சு பறிக்க முடியல. சூப்பராக இருக்காண்ணா பழம்புறம். மயிலை பார்த்து பார்த்து திங்கிறேன்டா. கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுது, கையில் வச்சுக்க முடியல. வாயில் போட்டு மென்றுவோம். இங்கே வரு. இந்த பேர் பூராமே பழமாக இருக்குடா. சரியான இனிப்பானா டேஸ்ட் அல்லது. நண்பர்களே பார்த்துக்குங்க, இதான் முசுறு பப்பி. சரியான கூடு, பெரிய கூடாக இருக்கு பாருங்க. இதுக்கு ஒன்றும் வச்சுக்காதீங்க. அப்பப்போ அப்பி போடும், மேலே ஊறான் கடிச்சு பிடுங்கி எடுத்து போடும். இது எப்படி இருக்காங்க பாருங்க. இந்த வகை நான் வந்து மாட்டிக்கிட்டு இப்போதான் இறங்க போகணும், இறங்கணும் வேறு. நண்பர்களே அங்கே முசுறு பயங்கரமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இறங்கி கீழே வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எவ்வளோ பழம் பறிச்சிருக்கோம்னா, ஒரு பையக்கு ஒரு 1/4 பறிச்சிருக்கோம். 1/4 கூட வராது, கொஞ்சம் தான் பறிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தான் பறிச்சிருக்கோம். இந்த மரத்தோட இந்த சைடு பார்த்திங்கன்னா செம பழம் இருக்குது. இந்த அங்கே நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த ஆட்சி நம்மளுக்கு போகிறோம்னு சொல்லி போயிருக்காப்புல. எவ்வளோ பறிக்கிறான்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா எரிஞ்சு தானே போகிறோம். கொட்டிடுச்சுடா. எல்லாமே இல்லை இல்லை 1 2 விழுந்துருச்சு நண்பர்களே. இங்கடா பாருங்க, உழுப்பு மேலே ஏறி உழுப்பு வந்துருக்கேன். உழுப்பி விட ஏறி மகளே இப்போ பார்த்தீங்கன்னா உழுப்பி விட்ட பழம். இங்கே நிறையா விழுந்துச்சு. சரியில்லை, தெரிய மாட்டேங்குது. பாருங்க இன்னொன்று நடக்குது. இப்போ தான் எனக்குலாம் கம்பு குச்சியெல்லாம் வச்சு அடிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பழைய பழம் நஞ்சு வச்சுறேன். இந்த பாருங்க, இதாக இருக்கு. இந்த எனக்குல இந்த இருக்கும். இந்த தளவு இருக்குது. அதே தட்டி விடு, விழுகலை. தட்டி விடு. விழுந்துருச்சு. தாங்க அதுக்கு நேரம் விழுந்துச்சு. இது அரைப்பழம்டா, இது இல்லைடா. பாருங்க நண்பர்களே, இந்த பழம் பறக்கிட்டியா? திஞ்சி ஒரு கண்டங்கத்திரியா நண்பர்களே. இஞ்சி பாருங்க, கத்திரிக்காய் கண்டங்கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை பிடிங்கி குழம்புலாம் பானடா. இது கத்திரிக்காய், என்ன கத்திரிக்காய்? இங்கே பாருங்க, மஞ்சள் இருக்கும்.
இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. டேஸ்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்றது இல்லை. நான் சாப்பிட்ருக்கேன். பிடிங்கிட்டு போறியா? வேண்டாம், இது இப்போ காயாக இருக்கல. நீங்கள் இது பழுத்துருச்சு. இந்த இருக்கு வரும் காய் பச்சை கலரில் இந்த இருக்குடா காய். அது ஒன்றே ஒன்று வச்சு கண்டங்கத்திரிக்காய். கண்டங்கத்திரிக்காய் தானே? காட்டுக்குள்ளே முளைச்சி கிடக்கு. இந்த வாரம் இது இங்கே இருக்கிற முசுறு இப்போ இங்கே வாருங்க. முசுறு படை கையை வச்சோன்னே கிளம்பிடுச்சு கையில் கடிக்கிறதுக்கு. ஆமாம், நல்லா ஆக்டிவாக இருக்கு. இந்த வாரம் கையில் தான் ஏறி வருதுடா. இந்த வாரங்களே நண்பர்களே, இப்போ நமக்கு தேவையான பழம்லாம் பறிச்சுக்கிட்டு இருக்கான். பறிச்சு முடிச்சாச்சு நண்பர்களே. இங்கே பையில் பார்த்திங்கன்னா வந்து மேலே வந்து உளுப்பிலாம் எடுத்து வச்சுருக்கான். ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா பறிச்சிருக்கான். இந்த கையில் அள்ளி காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு என்ன தெரியும், நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. எத்தனை பேர் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதோட அந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். ஏன்னா ஹைட்டில் இருக்குது, மேலே ஏறினா பறிக்க முடியல. மேலே ஏறினா வந்து தனவு வாத்தில் இருக்குது. நம்ம அதுலேருந்து இங்கிட்ட கீழே நாடி வர முடியாது, வாது ஒடிச்சிக்கிறோம். அதனால் பார்த்திங்கன்னா இறங்கிட்டான். கீழேருந்து பார்த்திங்கன்னா உளுப்பி தான் பொறிஞ்சிருக்கான் அவ்வளோ பழமும். ஓகே நண்பர்களே, வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்து சூப்பரான சந்திப்போம். தடா, பாய் பாய் பாய்.